இன்று நாம் காணவிருப்பது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் உருவான கதை. இது மதுரையின் நடுவே அமைந்துள்ள கோயிலாகும். இச்சிவன் கோயிலின் மூலவர் சுந்தரேஸ்வரர் மற்றும் அம்பிகை மீனாட்சி அம்மன் ஆவர். இக்கோயிலை மதுரை மீனாட்சியம்மன் கோயில் என்றும் அழைக்கின்றனர். 1000 ஆண்டுகள் பழமையான மதுரை, கலாச்சாரமும் ஆன்மீகமும் ஒன்றாக இணைந்த நகரம், பாண்டியர்கள் ஆட்சி செய்த செழிப்பான பூமி. இந்த மண்ணில் பிறந்தாள் ஒரு தெய்வீக குழந்தை, மீனாட்சி, பார்வதி தேவியின் அவதாரம். வீரமும் அறிவும் நிறைந்த அரசகுமாரி, போருக்கு சென்ற வீரராணி. ஒரு தருணத்தில் அவள் வாழ்க்கை மாறியது. சிவபெருமானை கண்ட அந்த நொடி உலகமே நின்றது. மதுரையில் நடந்த அதிசய திருமணம், தேவர்களும் மனிதர்களும் கூடிக் கொண்டாடிய நாள், மீனாட்சி திருக்கல்யாணம், என்றும் மறக்க முடியாத திருவிழா. இந்த தெய்வீக நிகழ்வை நிலைநிறுத்த உருவானது ஒரு அற்புதம், மீனாட்சி அம்மன் கோவில், காலத்தை கடக்கும் கலைச்சின்னம். காலம் ஒரு சோதனையை கொண்டு வந்தது. 17ஆம் நூற்றாண்டில் மாலிக் காஃபூர் படையெடுப்பு நடந்ததில் கோவில் பெரிதும் சேதமடைந்தது. பின்னர் திருமலை நாயக்கர்கள் ஆட்சியில் கோவில் மீண்டும் கட்டப்படுகிறது. முன்பை விட மகத்துவமாக. இன்று மதுரையின் இதயத்தில் திகழும் கோவிலாக புகழ்பெற்று நிற்கிறது மதுரை மீனாட்சியம்மன் கோவில். இது போன்ற பல புகழ்பெற்ற கோவில்களின் வரலாறுகளை சில நிமிடங்களில் உங்களிடம் சேர்க்க எங்களை சப்ஸ்கிரைப் செய்து ஊக்கப்படுத்துங்கள். நன்றி.